காரணமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا أراد الله بعبده خيرا عجل الله له العقوبة في الدنيا. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமாக. அவனுடைய அன்பும் அருளும் எம்முயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு ஆயத்திற்கு கீழ் உண்டான விளக்க உரையை கேட்டு வருகின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில ஈமான் கொண்டவர்களை சோதிக்கின்ற விஷயங்களை பற்றி கூறுகின்ற பொழுதெனில் அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுதெனில் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமனா வ ஹும் லா யுஃப்தனூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். என்ன அர்த்தம்னு பார்த்தா, ஈமான் கொண்டவர்களை நாமெல்லாம் ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ் ரசூலுடைய பாதையை பற்றி பிடிச்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களா என்பதாக அல்லாஹ் கேள்விகளை கேட்கின்றார். அப்போ இவ்வுலகில் யாராக இருந்தாலும், எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும், பல சொத்து பத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட எல்லா பொருள்களையும் என்னால வாங்க முடியும், எல்லா விஷயத்தையும் என்னால செய்ய முடியும். இப்படிப்பட்ட நபர்கள் உலகில் யாராக இருந்தாலும் அனைவரும் அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுவார்கள். யாரும் இந்த சோதிக்கப்படலன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு வழியில் சின்ன ஒரு விஷயத்தை கொண்டோ அல்லது பெரிய பெரிய விஷயங்களை கொண்டோ அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான். ஒரு மனிதர் எல்லா பொருளையும், சாப்பிடக்கூடிய எல்லா பொருளையும் வாங்க முடியும், அவ்வளவு ஒரு சொத்து பத்துக்காரருக்கு சொந்தக்காரங்க. ஆனா அந்த பொருள் அவளால் சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டா கடுமையான நோயில அவதிப்பட்டு இருப்பார். இன்னொரு நபர் எல்லா உணவையும் சாப்பிட முடியும், லட்டு பூந்தி பொரோட்டா மிச்சு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. ஆனால் அந்த பொருள் அவரால் வாங்க முடியாது. ஒரு 5 ரூபா பொருளை கூட அவரால் வாங்க முடியாது. ஏன்னு கேட்டா அவ்வளவு ஒரு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றவர். இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து, ஒரு விஷயத்தை எடுத்து, சில விஷயங்களை குறைத்து கொடுப்பது என்பது அல்லாஹ்வினுடைய நியதி. அது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன செய்கிறது ஏத்துக்கிட்டு தான் போறோம், நம்மளால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்படி சில விஷயங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சில விஷயங்களை அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அந்த ஆயத்தினுடைய 2வது அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்கள் சோதிக்கப்பட்டார்கள்,
அதனை போன்று நீங்களும் சோதிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்மளுக்கு சோதனை, இந்த உலகத்தினுடைய களங்கள் என்பது நமக்கு முழுக்க முழுக்க ஒரு சோதனை களமாகவே நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒன்று. இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையை பார்த்தோம்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த அரபு தீபகற்பத்துல ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றார்கள் இல்லையா? அடிமைகள், சுதந்திரமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பொழுதினில் அவங்க என்ன செஞ்சாங்க? அடிமைகளா இருந்தா அவருடைய எஜமானின் மூலமாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதே ஒரு சுதந்திரமான மனிதனாக இருந்தால் தன்னுடைய பெற்றோர்களின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு, நீ அந்த முகம்மதினுடைய வழிமுறையை ஏத்துட்டல, முகம்மதினுடைய கொள்கையை நீ பின்பற்றல, இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்கின்ற வார்த்தை எல்லாம் தன் பெற்றெடுத்த தன்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து வந்த அப்படி ஒரு வார்த்தை எல்லாம் வெளிப்பட்டது அன்றைக்கு. இப்ப இதனின் காரணமாக தான் நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, உங்களை நாங்க சோதிக்க மாட்டோம்னு நினைக்காதீங்க, உங்களை சோதிப்போம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ உலகில் யாராக இருந்தாலும் நீங்க யாரை வேணா எடுத்துக்கங்க, எல்லா மனிதனும் சோதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு இந்த ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சோதனை வரும். இப்படி ஒரு சோதனையை அவன் நம்ம சொல்லிக் கொடுப்பது கிடையாது. இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நீ இப்படி ஃபேஸ் பண்ணணும்டா, நீ இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நீ இப்படி ஃபேஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளிடத்துல யாரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. இதை சொல்லிக் கொடுக்காம தான் அவன் எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுறான். சாதாரண ஒரு எக்ஸாம்ல ஆரம்பிச்சு திருமணம் பிடிச்சு வயோதிகம் அடங்கி செத்து போய் மண்ணுக்குள்ள போற வரைய எல்லா நேரத்திலும் இந்த சோதனையை கண்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறான், வேதனைக்கு உள்ளாராம். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோடனே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபகம் வருது. ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா எதை வச்சு நீக்கலாம், அது எதை வச்சு போக்க முடியும்னு பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வரும். ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுதா, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா, இந்த தலைவாணியை யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பெட்டை யூஸ் பண்ணுங்க. இப்படி போன்ற அட்வர்டைஸ்மெண்ட்கள், இப்படி போன்ற விளம்பரங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, இதுல படுத்து பாருங்க உங்களுக்கு கவலைகள் எல்லாம் நீங்கிரும், இதுல படுத்து பாருங்க உங்களுக்கு துன்பங்கள் நீங்கிது. இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டால் இப்படி ஒரு சமயம், இப்படி ஒரு சில விளம்பரங்களை கண்டு அதனை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதனை அல்லாஹ் எல்லா நபர்களையும் சோதிப்பான். அதனை பற்றி அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَلَنَبْلُوَنَّكُمْ, உங்களை நாம் சோதிப்போம், சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், பயத்தை கொண்டு பசியை கொண்டு சோதிப்போம். சில விஷயங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை எடுத்து சோதிப்போம். அடுத்து சொல்றான், உங்களுடைய சொத்து செல்வங்களை எடுத்து அழித்து சோதிப்போம். உங்களுடைய கனிகள், காய்கனிகள், பயிர் வகைகளை அழித்து சோதிப்போம், குறைத்து சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுங்க. என்ன ஒரு வார்த்தைனா, இந்த சோதனைகளுக்கெல்லாம் யார்கள் எல்லாம் ஆளாக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஆளாக்கப்பட்ட நபர்கள் அந்த விஷயத்துல, இந்த சோதிக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய விஷயத்துல அவர்கள் எல்லாம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க, நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சுப செய்தி சொல்லப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தீங்கி, கெட்ட விஷயம், ஒரு சோதனை ஏற்பட்ட உடனே ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஒரு வார்த்தை மட்டும் அவர்கள் நினைவிற்கு வரும். என்ன வார்த்தை என்று தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அவனுக்கு சொந்தமானவர்கள், அவனின் பக்கமே திரும்ப செல்வோம் என்கின்ற இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை நம்ம மரணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, எல்லா நேரத்திலையும் சின்ன தடங்கள் நடந்துருச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சும்மா கொஞ்சம் பெரிய தடங்கள் நடந்துருச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கரண்ட் போயிருச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கரண்ட் வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ். இப்படி
எல்லா விஷயங்களுக்கும். ஏதோ மறைந்தவர்களுக்கு இன்னால் இல்லாஹி அது கிடையாது. எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயம் நடக்குதா, இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து யார் இந்த பொறுமையாளர்கள் இப்படி இருந்தாங்களே, பொறுமையின் போது இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட நபர்களை பற்றி அடுத்து அந்த தொடர்ச்சியிலே அல்லாஹ் விவரிக்கின்றான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். உலாயிக அந்த இன்னால் இல்லாஹின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அல்லாஹ்வினுடைய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு இந்த இன்னால் இல்லாஹ் என்ற வார்த்தை தன்னுடைய உள்ளத்துல ஆழ்ந்தவராக உள்ளத்துல சொன்னாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ் கொடுத்த ஸலவாத் மன்னிப்பு இருக்கு அவர்களுக்கு. அவர் செய்த பாவங்களை வச்சு மன்னிப்பு இருக்குது. அடுத்து சொல்றான் மேலும் ரஹ்மா பாராட்டும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பாராட்டும் இருக்கு, மன்னிப்பு இருக்குது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவங்க நல்லா சொல்றான். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவங்க. அல்லாஹ்வுடைய எல்லா சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுட்டோம், எல்லா சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுட்டோம். அந்த நேரத்துல நம்ம இன்னால் இல்லாஹ் இந்த வார்த்தை வரணும். வார்த்தையினுடைய உள்ளங்கள்ல உணர்வு பூர்வமாக அல்லாஹதான் நம்ம என்ன நம்ம அவனுக்குத்தான் உரியவர்கள், நம்ம அவனுக்கு சொந்தம். அவை நம்ம என்ன பண்ணாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ இந்த ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. இப்போ ஆரம்பத்துல சொன்னதை போல பயத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். பயத்தை வச்சு அல்லாஹ் நம்ம சோதிப்பான். எந்த நேரத்துல என்ன ஆகும் நம்மளால சொல்லிட முடியாது. டக்குன்னு நம்மகிட்ட ஒரு போன் பேசிட்டு போவான், அடுத்த ஒரு போன் கால் வரும், என்னன்னு பார்த்தா அவன்கிட்ட பேசிட்டு போனா மௌத்துன்னு டக்குன்னு திடுப்புன்னு பயம். எங்க அந்த அந்த நினைவு நம்மளுக்கு ஒரு சிந்தனை வரும், எங்க அடுத்த நேரம் நம்மளோட உசுறு கைப்பற்றப்பட்டுச்சுன்னா. இப்படி சில சமயங்களில் பயத்தை கொண்டு சில இதுகள் வரும். அடுத்து பசியை கொண்டு சோதிப்போன்னு சொல்றான். சில சமீப வருடங்களாக பலஸ்தீன நிகழ்வு நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பட்டினி சாவுகள், தினம் தினமும் எல்லா நொடி பொழுதும் பட்டினி பட்டினி பட்டினி, சோறு இல்ல, சோறு தண்ணி இல்ல, சாவு சாவு சாவு, இத்தனை அப்படியே மரணங்கள். மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, உயிர் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்குது. இப்படி எல்லா நேரத்திலையும் அந்த பட்டினி சாவுகள். இதுதான் சொல்ல அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்போம். என்ன நடக்கும் தெரியாது, எப்படி எப்படியோ வரும், என்னென்னமோ குண்டுன்னு வரும், யாருக்கு தெரியாது. அங்க ஒரு அந்த பலஸ்தீனத்துல ஒரு பேட்டி எடுக்க வீடியோல வருது ஒரு விஷயம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நாங்க எங்களுக்கு உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, யாருமே இல்லை, இல்ல அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற யாருமே இல்லை, அந்த அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு துணை. அந்த பிள்ளைகளுடைய பேச்சை அது ஈமான கவனிக்கணும். இந்த இடத்துல எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அடுத்த ஒரு நிமிஷம் நம்ம உயிர் கையில இருக்கமானு தெரியாது, எதிர்நாட்டுக்கார குண்டு போட்டுட்டு இருக்கான், என்ன நடக்கும்னு தெரியாது. சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளங்களை டச் பண்ற அளவுக்கு இருக்கு. உணவு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சொந்த பந்தங்கள் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, எல்லாம் இறந்துட்டாங்க, எனக்கு அடுத்த நேரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் இருக்கிறது போல எனக்கு ஒரே ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வை தவிர எனக்கு உதவி செய்பவன், எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வன் வேறு யாரும் கிடையாது. தன்னை இந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். என்ன ஒரு இக்கட்டான, இப்ப நம்மகிட்ட ஒரு நேரம் உணவு இல்லை, அல்லாஹ் நினைவு கொள்ளும். வலிமாருடைய தவிர முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிறுல் அசீஸ் பாடத்தை கத்துக்கிறதுக்காண்டி எப்போ சின்ன வயசு பாடத்தை கத்துக்கிறதுக்காண்டி இங்க இருந்து பகதாது போறாங்க. உங்க அம்மா கொடுத்த 40 பொற்காசை வச்சுக்கிட்டு போறாங்க பகதாதுக்கு. யாரு எதுன்னு தெரியாது, யாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நம்ம ஊருக்காரு ஒருத்தர் அங்க இருக்காரு, போகணும், போய் அவர் மூலம் கனெக்ட் ஆகி போய் பாடம் கத்துக்கிறணும். போறாங்க, போனோடனே எல்லாமே செட் ஆகும். நம்மளே இங்க இருந்து வேற ஊருக்கு போறோம், எல்லாமே உடனே கிடைச்சிடாது. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த உணவு வசதி எல்லாம், தங்குற வசதி எல்லாம் கிடைச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்ட உடனே ஒரு நாள் சாப்பாடு இல்லை, என்ன செய்வாங்க, 2 நாள் சாப்பிடல, உடம்பு வத்திருச்சு, வயிறுல அவ்வளோ பசி. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்கள் உள்ளத்துல இருந்துச்சு. போய் பள்ளிவாசல படுத்து இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கு மாத்தி மாத்தி உருண்டுகிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வினுடைய சிந்தனை. பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்ட வட்டி, இவ்வளவு அவர்கள் வேதனைக்கும் பல இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட வட்டி
அல்லாஹ் வழிமாறுடைய தலைவர் என்ற அந்தஸ்தை கொடுத்தான். இன்றைய வரை அவர்கள் மறைந்து போனாலும் அவர்களை பற்றி பேசுகின்ற, அவர்கள் மீது புகழ் பாடுகின்ற கூட்டம் இன்றைய வரை நம்முடைய உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் வயிறு முட்டை நல்லா சாப்பிடுவேன், ஒரு நாள் பசிச்ச நிலையில் இருப்பேன், அந்த இடத்துல நான் அல்லாஹ் நினைவு கூறுவேன், அல்லாஹ் எனக்கு உணவு கொடுப்பான். நபி பெருமானுடைய வாழ்க்கை, இந்த பசியின் மூலமாக இருக்கின்ற வாழ்க்கை நாமெல்லாம் கணக்கிட்டு சொல்வதற்கு நேரம் பத்தாது. அவ்வளவு ஒரு ஏழ்மையின் அடிமட்டம் வரை அலசி ஆராய்ந்து அதனுடைய விளக்கங்களை கூறியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வயிற்றுல கள்ளக்கட்டியெல்லாம் இருந்தாங்க, உணவு தண்ணி இல்லாம. போர்க்களத்துல டப்பு டப்புன்னு எல்லாமே கிடைச்சிடாது உணவு. பலகாலம் பல மாசக்கணக்குல எல்லாம் போர்ல தங்கி இருப்பாங்க. இப்பெல்லாம் உணவு டக்கு டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் காலங்கள் ஆகணும். இன்னைக்கு என்ன பிளைட் அப்ப போட்டு சரண்டு இறங்குறதுக்கு, அங்க இருந்து இவங்க இங்க பஹ்ரைன்ல இருப்பாங்க, இது இவங்க மதினால இருப்பாங்க, மக்கால இருப்பாங்க. கட்டுமதி 2 நாள் 3 நாள் நைட் வரை நைட்டு டிராவல் பண்ணி தான் உணவு வரணும். இப்ப அதுவரை உணவுக்கு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய சிந்தனை, எது கொடுத்தாலும் அல்லாஹ் நல்லதை கொடுப்பான். எந்த ஒரு சோதனைக்கு நான் ஆளாக்கப்பட்டாலும் அல்லாஹ் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு சிறந்தது. அந்த சிந்தனை தான் எல்லா நபர்களுக்கும் இன்றைக்கு வர வேண்டும். ஆனா அது வர்றது கிடையாது. அடுத்து சொல்றான், உங்களுடைய சொத்து செல்வங்களை குறைத்து சோதிப்போம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முஸஅப் இப்னு உமைர் மிக ஒரு பணக்கார சஹாபி, மிக ஒரு பணக்கார சஹாபி முஸஅப் இப்னு உமைர். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, சிலை வணக்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்திற்கு வந்தாங்க. ஒரே வேலை, சிலை வணக்கத்தை விட்டுட்டு அப்படியே வந்தாங்க, இஸ்லாத்திற்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்களுடைய சூழ்நிலை எப்படி ஆச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட முஸஅப் இப்னு தெரியுமா? அவங்க அணியக்கூட ஆடைகள் எல்லாம் விலை உயர்ந்தது. 400 திரகம், இப்ப கணக்கு போட்டு பார்த்தா கிட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு. நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துவாங்க, நேரத்துக்கு விதவிதமான அத்தர்கள், விதவிதமான தலப்பா, விதவிதமான செருப்புகள்லாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட செல்வந்தர் கடைசியில இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றாங்க. இந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்தாலே சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்டு ரூமில் அடைச்சு வச்சாங்க. இதையெல்லாம் தவிர்த்துட்டு கடைசியில ஒரே ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து அப்படியே அவங்கள்ட்ட ஜாயிண்ட் ஆகிறாங்க. ஜாயிண்ட் ஆகிட்டு பல போர்கள்ல கலந்துருக்காங்க. அதிக சிந்தனைசாலி முஸஅப் இப்னு உமைர். அப்போ நிறைய போர்களை கலந்துருக்காங்க. ஒரு நாள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது முஸஅப் இப்னு உமைர் ஒரே ஒரு போர்வையை பத்தி தான் இருக்கிறாங்க. அதை பார்த்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். உடனே கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன நபிகள் நாயகமே, ஏன் நீங்க அழுவுறையும் கேட்டவனே வார்த்தை சொன்னாங்க. விதவிதமா ஆடை அணிந்த முஸஅப் இப்னு உமைர் இன்றைக்கு ஒரே ஒரு போர்வையை பத்தி போங்க ரோட்ல நிக்கிறாரே, இதெல்லாம் அல்லாஹ்விற்காக என்று சொல்லி அழுதார்கள். அடுத்து சில காலங்கள் போன உடனே பல போர்கள்ல கலந்துக்கிறாங்க. போர்கள்ல பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். போர்கள்ல ஷஹீதாக்கப்பட்டு அவங்கள அடக்குறதுக்கு கஃபன் துணி தேடுறாங்க. கஃபன் துணி இல்ல. எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. தலைய மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்போ பெருமானார் சொன்னாருங்க, நீங்க தலைய மறைங்க, காலை அந்த இளகுலைகளை வச்சு மறைச்சு அவரை அடக்கம் செஞ்சிருங்க என்று சொன்னாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்வாதாரமும் இருந்தது. இப்போ முஸஅப் இப்னு உமைர் அவங்கள பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில சொகுசுல வாழ்ந்தவங்க, விதவிதமா சாப்பிட்டவங்க, விதவிதமா ட்ரெஸ் கோட்டிங், விதவிதமா இந்த வாழ்க்கை ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஆனா இறுதியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை, இஸ்லாத்தை ஏற்றார்கள். சோதனை கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் அல்லாஹ்வை பொருந்தினார்கள். அல்லாஹ்வை பொருந்திய காரணத்தால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையினுடைய நர்பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க. இந்த சஹாபத், அந்த தோழமை என்பது முக்கியம். அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வை இவர்களும் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களே மாத்தி பொருந்திக்கிட்டாங்க. பொருந்துனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்களுக்கு பொருந்திக்க ஏற்றுக்கிட்டான். எனக்கு ஒரு விருப்பம் வருது, உங்களை நான் பொருந்தி கொண்டேன்,
ஒருத்தவனை கேட்கறதுதான் கொடுப்பேன். எனக்கு உனக்கு பிடிக்குது, நீ என் ஃப்ரெண்டு, எனக்கு உனக்கு பிடிக்குது, நீ கேட்கறதுதான் கொடுப்பேன். நீ சுவனத்தை கேட்கிறியா, உனக்கு நான் கொடுப்பேன். எந்தெந்த விலையுறந்த மாளிகை எதெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் கொடுப்பேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தோழமையின் தொடர்பு இருந்தவர்கள் முஸஅப் இப்னு உமைர், எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க. அப்போ இப்படியெல்லாம் பல சோதனைக்கு வஞ்சிக்கப்பட்டவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில இவங்களை படிச்சிருக்கணும். வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான வாழ்க்கை. யார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? யாரு? முதல்ல பாங்கு சொன்னவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு ஹபஷா நாட்டினுடைய கருப்பினத்து அடிமையை சார்ந்தவர் பிலால். ஒரு அடிமை. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இல்ல அவருடைய எஜமானும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அடிமை இதுதானே, அடிமையில இருந்து இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவருடைய எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சு. எஜமானுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க? எஜமான் அவரை துன்புறுத்துகின்றார். எஜமான துன்புறுத்துறான். எப்படி? பாலைவனத்தினுடைய பாலைவனத்து மண்ணு நீ சும்மா நினைச்சிடாதீங்க. எவ்வளவு இன்னைக்கு ஒரு சுடுதண்ணி போட்டா எவ்வளவு கொதிக்கும், அந்த லெவல்ல கொதிக்கும். அந்த பாலைவனத்து மண்ணுல படுக்க வைக்கிறாங்க. வெறும் ஒட்டு துணியில அது இடுப்பை மட்டும் மறைச்ச அளவுக்கு படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே மிகப்பெரிய பாறையை தூக்கி நெஞ்சில வைக்கிறாங்க. நெஞ்சில வச்சுட்டு அவனுடைய எஜமான் ஒரு வார்த்தை கேட்ட. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இஸ்லாத்தை விற்றுன்னு கேட்டாங்க. லாத்து மூசா உன்னுடைய கடவுள்னு சொல்லுன்னு கேட்டாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, ஒருவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது, எந்த ஒரு கடவுளும் கிடையாது, அல்லாஹ் தவிர்த்து வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சொன்னதினுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, பெரும் பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அந்தஸ்து கிடைத்தது. பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் குறைஷியினுடைய கூட்டத்தாரர்களுக்கு பொண்ணு எடுக்கன்னு ஆசைப்படுவாங்க. யாருக்கும் அமையல. ஹபஷா நாட்டினுடைய அடிமையா இருந்த பிலால் ரலியல்லாஹு கிடைச்சது. ஒண்ணு இல்ல, 2 பொண்ணு கொடுத்தாங்க. குறைஷியினுடைய செல்வந்தருடைய பொண்ணத்தை கொடுத்தாங்க. அந்தஸ்து எங்க இருந்து கிடைச்சது? சோதனையின் பொறுமை காத்தனா கிடைச்சது. இப்படி எல்லாம் சோதிக்கப்பட்ட நபர்கள் பொறுமையாக அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் அந்த கூலி கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல கூலி என்பது நிச்சயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பொறுமை என்பது 2 வகை. ஒண்ணு, அல்லாஹ் நமக்கு சோதிக்கின்ற விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது. மற்றொன்று, அல்லாஹ் அந்த ஹலால் ஹராம் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கு. மொத்தம் 2 வகை சோதனைன்னாங்க. அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவன் சோதிக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த ஆயத்துடைய அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா, வல் அன்புஸ், உயிர் சேதங்களை ஆக்கி உங்களுக்கு சோதனை கொடுப்போம்னு சொன்னான். ஒரு உயிரை எடுத்து சோதனை கொடுப்போம். அபூ சலமா உம்மு சலமா என்கின்ற 2 தம்பதியர்கள் அரபு தீபகற்பத்துல அவங்கள போன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தோழமை, ஒரு விட்டு கொடுப்பு தன்மை என்னைக்கு கணவன் மனைவி யாரையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தோழமையில இறுக்கமா நெருக்கமா கணவன் மனைவியோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி இருந்தவங்க. இருந்துட்டு என்ன ஆச்சு? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அபூ சலமாவினுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றிட்டான். ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக அபூ சலமாவினுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துட்டான். எடுத்த உடனே இந்த உம்மு சலமா என்ன பண்றாங்க? அழுகல, பொறுமை காத்தாங்க. பொறுமை காத்துன்னு ஒரு விஷயம் செஞ்சாங்க, அல்லாஹ் விட்டு கையேந்தினார்கள். என்னுடைய இறைவா, எனக்கு நெருக்கமான என்னுடைய கணவனை நீ எடுத்துட்ட, ஆனா இதற்கு பதிலாக எனக்கு ஒரு சிறந்த நபர் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டாங்க. கொடுத்த உடனே அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொண்டானோ என்னோ தெரியவில்லை. இந்த உலகின் நாயகன், இந்த உலகின் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். உம்மு சலமாவினுடைய கணவராக பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் கணவனாக. இதெல்லாம் எங்கு கிடைத்தது என்று நம்ம எல்லாம் தேடி பார்க்கின்ற பொழுதில் அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையில் அல்லாஹ்வை திட்டாமல் நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு நோயாளியை போய் நம்ம சந்திக்க போயிட்டா தெரியும், கண்டமேனிக்கு திட்டுறாரு. அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டானே, ஊர்ல மத்தவங்க எல்லாம் கிடையாதா, ஏன் அல்லாஹ் இப்படி படுத்த படுக்கையில போய் போட்டுட்டான்.
நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னைக்கு நீங்க அல்லாஹ்வினுடைய சோதனையில் நீங்கள் பொறுமை காக்கின்றீர்களோ அன்றைக்கு அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்தை இறக்கி கொண்டே இருக்கின்றான். மலக்குமார்கள் இடத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் எவ்வளவோ தவறு செய்யறான், வட்டி வாங்குறான், விபச்சாரம் செய்யறான், என்னென்னமோ தவறு செய்யறான். ஆனா அதையெல்லாம் நான் யார் இடத்துல வெளிப்படுத்தல, இவன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி யார் இடத்துல வெளிப்படுத்தல. ஆனா நான் ஒரு சோதனை கொடுத்தா மட்டும் அவன் ஏன் மத்தவங்கிட்ட புலம்புறான்? படுத்த படுக்கையில ஒரு ஆள் இருக்காரு, ஒருத்தர் நல விசாரிக்க வராரு, அவர் புலம்புறாருல மத்தவற்ற, அல்ல என்னை போட்டானே, படுக்கையில போட்டானே, என் குடும்பத்தை யார் பாதுகாத்துக்கிடுவா, இப்படி புலம்புறாங்களே. அப்போ இப்படி எல்லாம் ஒரு அடியான் புலம்புறானே, நான் என்ன செய்யறது? அடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பினீர்கள் என்று சொன்னால் மலக்குமாரத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்றைக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய விஷயங்களில் நீங்கள் பொறுமை காக்கின்றீர்களோ அன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத்தும் அந்த பரக்கத்தும் உங்களுடைய குடும்பங்களும் இதை அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். யார் பொறுமையாளர்? யார் பொறுமையாளர்? பொறுமையின் போது, இந்த ஆயத்துல கூட நான் சொன்னேன், பொறுமையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய சித்தாந்தத்தை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு யார் நினைவில் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான பொறுமையாளர்கள். குர்ஆன் சொல்லுது, அவர்கள்தான் உண்மையான பொறுமையாளர்கள். சமீப காலங்களாக கூட இந்த 2020 அந்த டைம்ல கொரோனாவினுடைய அச்சுறுத்தல்கள் எங்கு சென்றாலும், காலையில பார்த்தா பல குணங்கள், நைட்டு பார்த்தா இப்படி எங்கு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை எல்லா நிலையிலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லா இடத்திலும் இந்த அல்லாஹ் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த வார்த்தைகள், இந்த சொல்லாடல் என்பது நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்ப பார்க்கிறோம், இப்படியெல்லாம் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் இப்படி ஒரு சோதனை என்பது நிகழ்ந்தது. ஒரு நோய், இந்த மாதிரி ஒரு தொற்று நோய் என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவி கொண்டிருந்துச்சு. இப்போ இதனுடைய ஹதீஸினுடைய ஒரு விஷயத்தை நபி பெருமானார் சேர்த்து சொன்னாங்க, எவன் ஒருவன் இந்த தொற்று நோய் என்ற இந்த பரவுகின்ற பொழுது இந்த நோய் என்பது அல்லாஹ் கொடுத்தாதான் எனக்கு வரும் என்கிற சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, எவனுடைய உள்ளத்தில் இருக்கு தெரியுமா? எவனுடைய உள்ளத்தில் நினைச்சிருக்குதோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் சோதனை நமக்கு கொடுக்கப்படும், அதுக்கு மாற்றம் இல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வேறொரு ஆயத்தில் எப்படி சொல்லி காட்டுகின்றார், சோதனைகளை அனுபவிக்காமல் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். இப்போ சோதனை என்பது இன்றைக்கு உலகத்துல எல்லாருக்கும் நிச்சயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்ம வலா ஹஸன வலா அத்த வலா கம்ம ஹத்தா ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயா என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு முஸ்லிம் சிரமம், நோய், கவலை, துக்கம், மயக்கம் மற்றும் அவனின் கால்களில் குத்திய முள் இருக்கு பாத்தீங்களா, அந்த முள்கள் உட்பட எல்லாவற்றிற்கும் இப்படி எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா, இதற்கெல்லாம் அவன் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு நற்கூலி தேடினான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயா, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இதுக்கெல்லாம் நீ பொறுமை இருந்தேலப்பா, உனக்கு இதுக்கு பாவம் மன்னிப்பு என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து மற்றொரு ஹதீஸ்ல சொல்லி காமிச்சாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல இதா அப்தலைத அப்தி பி ஹபீபதைஹி ஃபஸரப அவ்வல ஸயஹு மின்ஹுமா ஜன்னா என்பதாக சொன்னார்கள். என் அடியான் அவனது விருப்பமான இந்த 2 கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்களுடைய பார்வையை பிடுங்கி நான் சோதித்தேன். அவன் அந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு அந்த பொறுமையா இருந்ததுக்கு கூலி என்னன்னு தெரியுமா, சுவனத்தை தவிர வேற இல்லைன்னு சொன்னாங்க. ஹதீஸ் குதுசி, சுவனத்தை தவிர வேற இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ
எந்த ஒருவன் பொறுமை அல்லாஹ் கொடுக்கிற சோதனைக்கு பொறுமையாக நீங்க இருந்துட்டீங்க சொன்னா வாழ்க்கையினுடைய விஷயங்களை பேஸ் பண்ணது உங்களுக்கு ஈஸி. அல்லாஹ்வுடைய சோதனைக்கு முன்னாடி வாழ்க்கைன்றது சும்மா, வாழ்க்கையினுடைய விஷயங்கள் சும்மா. அல்லாஹ்வுடைய சோதனை நீங்க பொறுமையா காத்துட்டீங்களா, வாழ்க்கையினுடைய விஷயம் நீங்க அந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சதுதான் அர்த்தம். வாழ்க்கையினுடைய விஷயம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அல்லாஹ் கொடுக்குற விஷயம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா. அக்னஃப் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு தாபிய, ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கல. அக்னஃப் இப்னு கைஸ் இவர்களுக்கு பல்லு வலி ஏற்படுது. இவர்களுக்கு பல்லு வலி ஏற்படுது. அவருடைய சச்சாட்ட போய் சொல்றாங்க, சச்சா எனக்கு இப்படி பல்லு வலிக்குது, நான் என்ன செய்ய? மாத்தி மாத்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க சச்சாட்ட. அதுக்கு அவங்க சச்சா சொன்னாங்களாம், உனக்காவது ஒரு நாள் பல்லு வலி வந்ததுக்கே மேலும் கீழும் துடிக்கிற, ஆடுற, ஓடுற. எனக்கு 30 வருஷமா கண்ணு தெரியாது, 30 வருஷமா எனக்கு கண்ணு தெரியாது. இதை பத்தி நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, நான் யார்கிட்டையும் புலம்புனது கிடையாது. இதன் காரணமாகவே அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இதனுடைய காரணமாகவே அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறான் என்பதாக அந்த அக்னஃப் இப்னு கைஸ் சச்சா சொன்னாரு. அப்போ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுமை காக்க காக்க எல்லா விஷயங்களும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு வரலாறு படிச்சிருப்போம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகவும் நபிமார்களில் இவங்க ஒரு விஷயத்துல மிகவும் கடுமையாக இவர்கள் சோதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட சோதனைன்னா, இன்னைக்கு நம்ம காய்ச்சல் வந்தா படுத்துடுறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. கை கால் வலி வந்தா 2 மாத்திரை போட்டு நாளைக்கு தொழுதுறோம்னு படுத்துடுறோம். உடல்நிலை சரியில்லாம போனா ஏதோ செஞ்சு படுத்துடுறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நோயின்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் இவர் எப்படி பணக்காரன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் வரலாறு சொல்லலாம். எப்படிப்பட்ட பணக்காரன்னால், 4 மனைவி வச்சிருந்தாங்க. 4 மணி அதுக்கும் மேற்பட்ட மாதிரி சொல்றாங்க, சில வரலாறு வருது. இப்போ மனைவிமார்களுக்கு பஞ்சம் இல்லை, குழந்தைகளுக்கு பஞ்சம் இல்லை, சொத்து செல்வங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஒட்டகங்களுக்கு பஞ்சம் இல்லை. இப்படி சொத்து செல்வங்களில் விளையாடி கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் விளையாடி கொண்டிருந்தவர்கள். வரலாறுகள் எப்படி மாற்றப்படுது தெரியுமா? இவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுது, ஒரே ஒரு நோய் தான். இந்த நோயை பார்த்துட்டு மனைவி எல்லாம் விட்டு, ஒரே ஒரு மனைவியை தந்து மித்த எல்லாம் விட்டு போறாங்க. ஒட்டகங்கள் எல்லாம் போகுது, பிள்ளைகள் எல்லாம் விட்டு போறாங்க, சொத்து செல்வங்கள்லாம் கையை மீறி போகுது. நோய் எப்படிப்பட்ட நோய்னா, கையில ஒரே ஒரு புண்ணுல இருந்து சலை வெளியே வரும். சலை வெளியே வந்தோடனே அதுல இருந்து ஒரு புழு வரும். அந்த புழுவை தன்னுடைய அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நாக்கால எடுத்து அதை நீக்குவாங்களாம். நாக்கால எடுத்து நீக்கி வைப்பாங்க. இப்படி நீக்க நீக்க என்ன ஆகுதுன்னா, அவங்க நோய்கள் ஏற்பட்ட பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னு தெரியுமா? இந்த நோயை கொடுத்தவன் என்னுடைய இறைவன். நோயில் அவன் என்ன வேணா செய்வான், நோயில அவன் என்ன வேணா செய்யட்டும், என் இறைவன் என்னை கொடுக்கின்றான், என் இறைவன் எனக்கு கொடுக்கின்றான். இறைவன் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற ஒண்ணும் வேணா செய்ய முடியாது. என் இறைவன் எனக்கு கொடுக்கின்றான், அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி சொன்னவருடைய வரலாறுகளை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம். நிறைய சொத்து பத்துகளுக்கு அதிபதி, நிறைய செல்வங்களுக்கு அதிபதி, மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஒட்டகங்களுக்கு, காடு கரைகளுக்கு, செல்வங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. வந்த நோயினால் ஏற்பட்ட, வந்த சோதனையினால் ஏற்பட்ட விளைவு எல்லாமே கையை மீறி போச்சு. இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், திரும்பி எடுப்பவன் அல்ல, அவன் எடுத்தா எடுக்காம போறா, அது அவனுடைய இஷ்டம். அல்லாஹ் எம்ல பாசம் இருக்க போய் தானே அல்லாஹ் எனக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுத்திருக்க மாட்டாம்ல. பாசம் இருக்க போய் தானே அல்லாஹ் கொடுக்கல, கொடுத்திருக்க மாட்டாம்ல. இப்ப அல்லாஹ் இடத்துல அவன் சிறந்த அடியார் என்று மனசுல எண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்ப பார்க்கிறோம், அல்லாஹ் நம்மை விரும்பினான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை விரும்பினான் என்று சொன்னால் நம்மை சோதிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன். ஒரு அடியாருக்கு அல்லாஹ் நல்ல விஷயத்த நாடுறான்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்து சொல்றாங்க, அஜ்ஜல் அல்லாஹ் லஹு உகூபத ஃபி துன்யா. அல்லாஹ்வுக்கு சோதனை, இந்த துன்யாவினுடைய சோதனை கொடுப்பான். அல்லாஹ் ஒரு சிறந்த அடியான், என்னுடைய அல்லாஹ்வுக்கு இவன் என்னுடைய அடியான்னு சிந்தனை எப்போ வரும் தெரியுமா? உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா? நல்லா வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களை எப்போ சோதிக்கிறானோ அப்ப நீங்க எண்ணிக்கலாம்,
ஓகே, அல்லாஹ் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் எந்தெந்த காலங்கள் எல்லாம் நீங்கள் சோதிக்கின்றப்படுகிறீர்களோ, நீங்கள் சோதிக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்க ஒரு அடியான், அல்லாஹ் நம்மை நினைக்க போய் தான் நம்ம எல்லாம் சோதிக்கப்படுகின்றோம் என்கின்ற அந்த சிந்தனை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க, வைதா அராதல்லாஹு அமைதிக்கு ஷர்ரன், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கெட்ட விஷயத்த நாட்டான்னு சொன்னா, அடுத்து சொன்னாங்க, அவர்களை இவ்வுலகில் அல்லாஹ் ஒண்ணும் செய்ய மாட்டான், அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டான். மறுமையில வச்சு தோழியை முடிச்சிருவாங்க, மறுமையில வச்சு அல்லாஹ் டோட்டல் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய விஷயங்கள், உலகத்துல நம்ம அதற்குரிய நம்ம செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகளை நாம் இந்த உலகிலே அனுபவித்து விட வேண்டும். மறுமையினுடைய இதெல்லாம் தாங்க உடம்புல சக்தி கிடையாது. இந்த உலகத்தினுடைய சோதனை இப்ப நம்ம வீட்டுல கூட பார்த்திருப்போம். சில வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க படுத்த படுக்கையில இருப்பாங்க. படுத்த படுக்கையில இருந்துச்சு தன்னுடைய சுய தேவை கூட முடிக்க முடியாது. யாராவது பக்கத்துல வர வச்சுக்கணும், சாப்பிட கூட முடியாது, பக்கத்துல வர வச்சுக்கணும். படுத்து என்னன்னா முதுகுல புண்ணு வச்சிடும். அந்த முதுகுல அப்படியே புண்ணு வச்சு புழு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படிப்பட்டவருடைய இப்படிப்பட்டவரை நினைத்து நாம் எல்லாம் சந்தோஷப்படணும். ஏன்னு தெரியுமா? இப்படிப்பட்டவருடைய நோய் இப்படி படுக்கையில் இருக்காங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்டவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்ற இந்த சோதனை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் இவர்களுடைய பாவங்கள் மன்னித்து கொண்டே இருக்கின்றான். இதான் சொல்லுவாங்க, இந்த உலகுல நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சனோ இந்த உலகத்திலே முடிச்சுட்டு போயிடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்றவாறு நாம் சோதிப்போம்னு சொல்றான். ஒரு மனிதன் எந்த கெப்பாசிட்டி, அவனுக்கு இந்த கெப்பாசிட்டி தான் தாங்க முடியும்னு சொன்னா அந்த கெப்பாசிட்டி அவளுக்கு அல்லாஹ் சோதிப்பான். மறுமையின் சோதனை என்பதே அது நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. அப்போ என்ன ஒரு தவறு செய்தாலும், என்ன ஒரு விஷயம் செய்தாலும் அது இந்த உலகிலேயே நம்ம அதை விட்டு நீங்கிவிடும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. நபி பெருமானாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறவங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சா? ஆமா, உங்களில் 2 நபர்களுக்கு ஏற்படுவது போன்று எனக்கு ஒரு ஆளுக்கு ஏற்பட்டிருக்கு என்பதாக சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையும் கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைக்காமல் இருந்ததில்லை. எல்லா நேரத்திலும் கனவு பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. இப்ப சொல்லிட்டு அந்த ஹதீஸுடைய இறுதியில சொல்றாங்க, அந்த யார் உலகில் அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனைக்கு, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நோய் நொடியான சோதனைக்கு யார் பொறுமை காக்கின்றார்களோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை உலகில வைத்து மன்னிக்கணும். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். என்னைக்கு நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் கொடுக்கின்ற சோதனைகளுக்கு நீங்க அதை பேஸ் பண்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி தான். அது அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு பல சோதனைகள் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு பல சோதனைகளை கொடுத்தால் எந்த சோதனையில் எல்லா விஷயங்களிலும் நம்ம எல்லாம் பொறுமையை கடைபிடிக்கும். அப்படிப்பட்ட நல்ல நசீப் அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்குவானாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சுவனத்து பெண்மணியை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். சுவனவாசியான ஒரு பெண்மணி உலகில் இருக்காக உங்களை நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. கேட்டவுடனே சஹாபெல்லாம் சொல்லுங்க, யாரை சொல்லலாம் கேட்டுக்கிறோம் சொன்னாங்க. சொன்ன உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த போறாங்களே கருப்பா ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி தான் சுவனத்து பெண்மணி என்று சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களா, என்ன யார சூழல்லா, இந்த போறாங்க ஒரு கருப்ப கண்ணங்கரையில் இருக்கு, இந்த ஒரு பெண்மணியா சுவனத்தோட பெண்மணி? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த பெண்மணி ஒரு நாள் என்கிட்ட வந்துட்டு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, வலிப்பு நோய் ஏற்படும் போது நான் கீழே விழுந்து என்னுடைய மர்மஸ்தானங்கள் எல்லாம் வெளிப்பட்டுறது, அந்த வலிப்பு நோய் இல்லாமல் இருக்க எனக்கு துஆ செய்யுங்க என்ன சொன்னாங்க. அதற்கு நான் சொன்னேன், நீ இப்ப நீ பொறுமையா இருந்துட்டோன்னு வச்சுக்கிய, அல்லாஹ்விடத்துல உனக்கு கூலி என்பதே உனக்கு சுவனம் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி திருப்பி சொன்னாங்க, சரி அவர் சொன்னா, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு உடல் ரீதியான ஒரு சோதனையை கொடுத்திருக்கா, நான் பொறுமை காத்துக்கிறேன், நான் அந்த வலிப்பு நோய் ஏற்படும் என்னுடைய ஆடை நீங்கிடாம இருப்பதற்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதைத்தான் நபிமான அந்த சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு பார்க்கணும், பிறப்பாலேயே ஊனமுற்றோர் இருக்கின்றார்கள்,
பிறந்து சில வருடங்களுக்கு கழித்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக கை கால் திரும்பி ஊனமுற்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கின்றான், கொடுத்தால் அவன் கொடுத்த விஷயத்தில் எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கும், நன்மை இல்லாமல் என் ரப்பு என்னை சோதிக்க மாட்டான், என்னுடைய சிந்தனை இல்லாமல் என்னுடைய ரப்பு என்னை சோதிக்க மாட்டான், என்னுடைய நினைவு இல்லாமல் என்னுடைய ரப்பு என்னை சோதிக்க மாட்டான். வாழ்க்கையில் சோதனை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா அப்போ அல்லாஹ் இடத்துல நான் ஒரு அடியான், சிறந்த அடியான் நினைச்சிட்டு போங்க. இப்படி ஒரு சிந்தனை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கெல்லாம் நினைவூட்டப்படுகிறது. ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் அல்லாஹ் நம்ம கொடுத்த சோதனையிலிருந்து, அல்லாஹ் சோதனை கொடுத்துட்டான், சரி ரைட்டு ஓகே, அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை அந்த சோதனையில் இருக்க வேண்டும். சோதனையில் இருந்தால்தான் அல்லாஹ் நமக்குரிய கூலி, அல்லாஹ் நமக்குரிய கொடுக்கிறான் அந்த கூலி அதை நமக்கு முழுமை பெறும், அது ஃபுல்ஃபில் அடையும் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எந்த ஒரு விஷயங்களை கேட்டோமோ, இன்னைக்கு சமூகத்துல பார்த்தா பல சோதனைகள் நமக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. வீட்டு ரீதியாகவோ, பொருளாதாரத்தின் ரீதியாகவோ, அல்லது இந்த உடல்நலம் கை கால் சுகமில்லாம போனது காரணத்தினாகவோ, இப்படி பல சோதனைகள் நமக்கெல்லாம் கொடுக்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நம்ம எல்லாம் பொறுமையை காக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனைகள் நம்மெல்லாம் பொறுமை காக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. ஆமீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.